எல்லோருக்கும் என் வணக்கம். இன்னைக்கு நாம quotesandArticles.comல திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற உலக புகழ்பெற்ற புத்தகத்தை இருந்து பல லெசன்ஸை பார்க்க போறோம். இந்த புத்தகத்தை எழுதினவர் நெப்போலியன் ஹில். இந்த புத்தகம் இதுவரைக்கும் 10 கோடி காப்பீஸ்க்கு மேல விற்பனையாயிருக்கு. திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல இருந்து நாம லெசன்ஸை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க ரொம்ப முக்கியமான சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த புக்கை நெப்போலியன் ஹில்லுக்கு எழுத சொல்லி ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தா ஆண்ட்ரூ கார்னகி. இந்த காலத்துல பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் இவங்கெல்லாம் உலக அளவுல எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்காங்களோ இதுக்கெல்லாம் ரொம்ப அதிக பணக்காரரா அந்த காலத்திலேயே இருந்தவர் ஆண்ட்ரூ கார்னகி. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நெப்போலியன் ஹில்லை கூப்பிட்டு வெற்றிகரமா இருப்பதற்கு வெற்றிகரமா இருப்பவங்களை ரிசர்ச் பண்ணி நீங்க ஒரு புக்கு எழுதணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு 20 வருஷம் மேல ஆகலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெப்போலியன் ஹில் இந்த புக்கை 25 வருஷத்துக்கு மேல ரிசர்ச் பண்ணி 25,000 பேரை அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இதுல 500 பேருக்கு மேல மிகப்பெரிய பணக்காரங்க. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை இன்ஃபர்மேஷனா கொண்ட புத்தகம் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். நீங்க இந்த வீடியோவை பாருங்க, அதே நேரத்துல கண்டிப்பா இந்த புத்தகத்தையும் வாங்கி பயன்பெறுங்க. இப்போ நாம இந்த புக்ல நெப்போலியன் ஹில் பணக்காரர் ஆகுவதற்கு 13 கோட்பாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்ப்போம். Principle number 1, burning desire. கொழுந்து விட்டு எரிகிற ஆசை. எல்லா சாதனைக்கும் தொடக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசைதான். நீங்க எந்த ஒரு இலக்கு அடையணும்னாலும் உங்களுக்கு தேவை ஆசை, கொழுந்து விட்டு எரிகிற ஆசை. உங்க இலக்கை நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். அதை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கணும். அதை பத்தி கனவு காணணும். உங்க இலக்குக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சுட்டு நீங்க முன்னேறிட்டே இருக்கணும். அப்பந்தான் ஏதாவது தடை வந்தா கூட நீங்க தடையை பார்த்து சோர்ந்து போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஒன்னு தடையை தாண்டி குதிச்சு போவீங்க, இல்ல தடையை சுத்தி வேற வழி இருக்கான்னு யோசிப்பீங்க, இல்ல தடையை தகர்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுக்குதான் தேவை கொழுந்து விட்டு எரிகிற ஆசை. நெப்போலியன் ஹில் இந்த கோட்பாடை பத்தி பேசும்போது உங்க ஆசைகளை எப்படி பணமா மாத்துறதுன்னு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த முக்கியமான டீடைல்ஸை புக்ல படிக்க மறந்துடாதீங்க. பணக்காரர் ஆகுவதற்கு 2வது பிரின்சிபல் ஃபெய்த், விசுவாசம். உங்க இலக்கை அடைஞ்சதாக உங்க மனக்கண்ணில் நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கணும். அதை முழு மனசோடு விசுவாசிக்கணும், நம்பணும். உங்களுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருந்தாலும் உங்களுடைய இலக்கை நீங்க அடைவீங்க அப்படின்ற உங்க விசுவாசத்தை விடவே விடாதீங்க. நெவர் எவர் கிவ் அப், நெவர். 3வது கோட்பாடு பிரின்சிபல் நம்பர் 3, ஆட்டோ சஜஷன். இது என்ன ஆட்டோ சஜஷன்? நாம நமக்கே ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப பரிந்துரை பண்ணுவது தான் ஆட்டோ சஜஷன். ரிப்பீட்டடா, அதாவது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நீங்க எந்த எண்ணத்தை யோசிக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல, அதாவது உங்க ஆழ் மனசுல பதியும். உங்க ஆழ் மனசுல இருக்க உங்களுடைய நம்பிக்கைகள் தான் உங்க வாழ்க்கையுடைய போக்கை தீர்மானிக்குது. அதனால நீங்க எந்த மாதிரியான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப யோசிக்கணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி யோசிக்கணும். உங்க இலக்கை பத்தி யோசிக்கணும். உங்க இலக்கை அடைஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். நீங்க பணக்காரரா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். இதை விட்டுட்டு பெரும்பாலானவங்க இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவை இல்லையோ அதை பத்தியே யோசிப்பாங்க. அதை நினைச்சே பயந்துட்டே இருப்பாங்க. அப்படி நடந்துட்டா என்னென்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் சுத்தி வளர்ச்சி என்ன ஆகும், அவங்க என்ன ஆகக்கூடாதுன்னு பயந்துட்டே இருந்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு நடக்குது. அப்போ இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி யோசிங்க. உங்க இலக்கை பத்தி யோசிங்க. எல்லா நல்ல விஷயத்தை பத்தி யோசிங்க. அது உங்க ஆழ் மனசுல மேலும் மேலும் பதியட்டும். 4வது பிரின்சிபல் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ், சிறப்பான அறிவு. ஒருத்தருக்கு ஜெனரல் நாலேஜ், அதாவது பொது அறிவு அதிகமா இருப்பதால அவர் பணம் அதிகமா சேர்க்க முடியும்னு சொல்லவே முடியாது. நீங்க ஒரு டீ கடைக்கு போனா கூட அந்த தெருவில் நடக்கிற பஞ்சாயத்து, பக்கத்து தெருவில் நடக்கிற பஞ்சாயத்து, ஏன் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலை பத்தின தகவலையும் சிலர் சரம் மாதிரியா எடுத்து விடுவாங்க. ஆனா அந்த பொது அறிவை வச்சுட்டு அவங்க பேங்க் பேலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லவே முடியாது, இல்லையா? அதனால சிறப்பான அறிவு நீங்க செல்வத்தையும் பணத்தையும் அதிகமா சேமிக்க தேவை. இது நீங்க தர ஒரு தனி சிறப்பான சேவை, அதாவது சர்வீஸா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க விற்பனை செய்கிற ஒரு பொருள், அதாவது ப்ராடக்டா இருக்கலாம். இல்லைன்னா
ஒரு தொழில், அதாவது ப்ரொஃபஷனாகவும் இருக்கலாம். சிலர் யோசிக்கலாம், இதெல்லாம் சரி, ஆனால் ஸ்பெஷலைஸ் நாலேஜ், இந்த சிறப்பான அறிவு மற்றும் அந்த அளவுக்கு படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல கேள்வி. சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க கிட்ட தனி சிறப்பான அறிவு இல்லை, அந்த அளவுக்கு படிப்பும் இல்லை அப்படின்றதால அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையே வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. அவங்களுக்கு 9வது கோட்பாடு, மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபல், ரொம்ப உதவியாக இருக்கும். பிரின்சிபல் நம்பர் 5, இமேஜினேஷன், கற்பனை. மனிதனின் மனம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களால் எந்த ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியுதோ, நம்ப முடியுதோ, அதை உங்களால் அடையவும் முடியும். கற்பனை எந்த மாதிரியான ஒரு திறமைனா, உருவம் இல்லாத ஒரு ஐடியாவை எடுத்து அதுக்கு உருவம் கொடுப்பது தான் கற்பனை. இந்த கான்செப்ட், இந்த எண்ணம் சிலருக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் இதை பற்றி கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்களோ அதை உங்களால் ஈஸியாக உங்கள் கற்பனையில் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் உங்கள் கற்பனையில் பார்க்க முடியுதா? உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கற்பனையில் பார்க்க ஆரம்பிங்க. நல்லா தெளிவாக பார்க்க ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் ஆசைப்படுறது எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மேலும் மேலும் வந்துட்டே இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க.